இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே அரப் ஸ்பைஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அரப் ஸ்பைஸ் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டியான ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி தான் எக் மலாய் கறி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் ஜீரகம், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி க்ரீன் சில்லி, இதெல்லாம் மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இப்போ அரைச்சிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப், ஒரு பேனில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதோட சேர்த்துடலாம். மசாலா சேர்த்ததுக்கு அப்புறமா அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுருங்க. இப்போது எண்ணெயில் நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டு ஒரு நிமிஷம் கழித்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துடலாம். அடுத்ததாக இப்போது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இப்போ இது ரெண்டுமே ஒரு 6லேருந்து 7 நிமிஷம் நல்லா குக் ஆகணும். இந்த பேஸ்ட் பச்சை வாசனை போனால் தான் கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் சிம்மில் வச்சு ஒரு 7 நிமிஷம் இதை நல்லா குக் பண்ணிக்கலாம். அடுப்பு சிம்லேயே வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்க போகிறோம். நான் கல்லுப்பு சேர்த்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளும் இதோட சேர்த்துடலாம். மிளகுத்தூள் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துருங்க. சேர்த்துட்டு அதையும் எண்ணெயிலே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேங்க. அடுத்ததாக இதுக்கு நல்லா ஃபுல் க்ரீம் மில்காக ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு சேர்த்துடலாம். நீங்கள் பால் சேர்க்கும் போது கிரேவி நல்லா ரிச் டேஸ்ட் கிடைக்கும். பால் சேர்த்துட்டு ஒரு 6 நிமிஷம் நல்லா இது கொதிக்கணுங்க. இப்போ உங்கள் கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொஞ்சமாக தண்ணி கூட இதோட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இதை நல்லா மூடி போட்டு இதை குக் பண்ணிடலாம். ஒரு 6 நிமிஷம் கழித்து இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி குக் ஆகிருக்குன்னு. பாருங்கள், எண்ணெயெல்லாம் நல்லா மேலே பிரிஞ்சு ரொம்ப நல்லா வந்திருக்கு. கிரேவி நல்லா வந்திருக்கு பாருங்கள். இப்போ கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் ஒரு 3 முட்டையை பாயில் பண்ணி அதை ஹாஃபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த கிரேவியில் அதோட நம்ம சேர்த்துடலாம். இந்த கிரேவி சப்பாத்தி, ரொட்டி, பரோட்டா, வெஜ் ஃப்ரைட் ரைஸ் இல்லைனா வெஜிடபிள் ரைஸோடு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ முட்டையை சேர்த்த கையோட 2 க்ரீன் சில்லி இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ முட்டையை சேர்த்துட்டு ஒரு சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் இதை கொதிக்க விடலாம். அப்போ கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ 5 மினிட்ஸ் கழித்து இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்ம சேர்த்த முட்டையும் மசாலாவோட நல்லா சேர்ந்துருச்சு. சூப்பராக குக் ஆகிருக்கு பாருங்கள். பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக டெலிஷியஸாக இருக்குது. நீங்கள் சாப்பிட்டா இதை விட ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி கூட நீங்கள் இதை செஞ்சு கொடுக்கலாம். இல்லை சண்டேயில் நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு என்ஜாய் பண்ணலாம். கிரேவி பாருங்கள் எவ்வளோ ரிச்சாக நல்லா வந்திருக்கு. இப்போ ஃபைனலாக கொஞ்சமாக மல்லி இலை தூவிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். மல்லி இலை கொஞ்சம் கூடவே சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் சேர்த்து சாப்பிடும்போது.
நான் வந்து இன்றைக்கி சப்பாத்தியோடு இதை செஞ்சுருக்கேன். நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்றது சொல்லுங்கள். ரொம்ப டேஸ்ட்டான எக் மலாய் கறி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸி, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். கீப் சப்போர்ட்டிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.